நிஃப்டி 50 ETF இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா நிஃப்டியோட டாப் 50 கம்பெனிஸில் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ETFனா என்ன, ETF எப்படி வேலை செய்யுது, கோல்டு ETFனா என்ன, சில்வர் ETFனா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் ETFக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ETFனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். பல ஷேர்ஸையும் பல அசட்ஸையும் கோல்டு சில்வர் போன்ற அசட்ஸையும் ஒன்றாக சேர்த்து உருவாக்கப்பட்ட ஃபண்ட் தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இந்த ஃபண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கவும் ஷேர்ஸை போலவே வாங்கவும் விற்கவும் முடியும். இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டி 50யோட ETF இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் நிஃப்டி 50யோட டாப் 50 கம்பெனிஸில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரிலையன்ஸ், TCS, இன்ஃபோசிஸ், HDFC பேங்க், ICICI பேங்க் போன்ற இந்த மாதிரி டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பொறுத்து நம்மளோட ETFும் ஏறவும் இறங்கவும் செய்யும். இதேமாரி தான் கோல்டு ETF, சில்வர் ETFும். ஸோ கோல்டு ETFில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கோல்டோட ரேட் ஏறும்போது நம்மளோட ETF ஃபண்ட் ரேட்டும் ஏறும். இதே கோல்டோட ரேட் குறையும் போது நம்மளோட ETF மதிப்பும் குறையும். ETF எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தாச்சுன்னா, AMC கம்பெனி நிஃப்டி 50 ETFன்ற ஒரு ஃபண்டை உருவாக்குறாங்க. அந்த ஒட்டுமொத்த தொகுப்பையும் சின்ன சின்ன யூனிட்ஸாக பிரிக்கிறாங்க. அந்த யூனிட்ஸ் எல்லாத்தையுமே NSE, BSE போன்ற எக்ஸ்சேஞ்சஸுக்கு கொண்டு வராங்க. அங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் அதை ஷேர்ஸை போலவே வாங்கவும் விற்கவும் முடியும். இப்படி தான் ETF ஒர்க் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50யோட ETFல 250 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 250 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு யூனிட் வாங்குறீங்க. அந்த 250 ரூபா நிஃப்டியோட டாப் 50 கம்பெனிஸில் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நிஃப்டியோட டாப் 50 கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் நம்மளோட ETF ஃபண்டோட மதிப்பும் ஏறும். இதுவே அதோட ஷேர்ஸோட வேல்யூ குறையும் போது நம்மளோட ETF மதிப்பும் குறையும். ஸோ இப்படி தான் ETF ஃபண்ட் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் ETF டைப்ஸு: இண்டெக்ஸ் ETF, கோல்டு ETF, சில்வர் ETF, செக்டாரல் ETF. ஸோ இண்டெக்ஸ் ETFனா நிஃப்டி 50 ETF இருக்கும், சென்செக்ஸ் ETF இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு ETFல கோல்டோட ரேட்டை அடிப்படையாக கொண்டு இருக்கும். நெக்ஸ்ட் சில்வர் ETFலையும் சேம் தான், சில்வரோட ரேட்டு அடிப்படையாக கொண்டு இருக்கும். நெக்ஸ்ட் செக்டார் ETFனா பேங்கிங், IT போன்ற குறிப்பிட்ட துறையை பின்பற்றும். நெக்ஸ்ட் ETFக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, ETFல நீங்கள் எக்ஸ்சேஞ்சஸ் போலவே ஷேர்ஸை வாங்கவும் விற்கவும் செய்யலாம். இதில் நீங்கள் AMC மூலிமா வாங்குவீங்க. இது மார்க்கெட் ETF மார்க்கெட் ரன்னிங் டைமில் அதோட விலை மாறிக்கொண்டே இருக்கும். இதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளோட முடிவில் NAV வேல்யூவில் கணக்கிடப்படும். இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். இதில் சில ஃபண்ட்ஸில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ETFோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, சின்ன அமௌண்ட் வச்சு கூட நம்மளால ETFல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது மூலிமா நமக்கு டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லா ஸ்டாக்ஸ்லையும் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நமக்கு குறைஞ்ச எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இருக்கும். அதேமாரி இதை ஷேர்ஸை போலவே வாங்கவும் விற்கவும் செய்யலாம். நெக்ஸ்ட் ETF மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும். ஸோ ட்ரேடிங் வேல்யூ, லிக்விடிட்டியும் கம்மியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும். நம்ம எந்த ETFல இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அந்த இண்டெக்ஸ் எதை பேஸ் பண்ணி ட்ராக் பண்ணி இருக்குதுன்றதை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ETF ஃபண்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு லாங் டேர்முக்கு பிளான் வச்சிருக்கவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் கம்மியாக இருக்கும். அதேமாரி இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறேன், அதாவது நிஃப்டி 50 சென்செக்ஸை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதில் இருக்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ETFனா என்னன்றது ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ETFனா ஸோ பல ஸ்டாக்ஸையும் அசட்ஸையும் வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு ஃபண்ட் தான் ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. இது மார்க்கெட்டில் ஷேர்ஸை போலவே வாங்கவும் விற்கவும் செய்யலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.